வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கு அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் ரயிலில் செல்லும் யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மாநில அந்தஸ்து குறித்து பிரதமர் பதிலில்லை. கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கத்தில் அடிப்படை வசதியின்றி மக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் லிட்டில் ஜேனியஸ் பள்ளியின் 17வது ஆண்டு விழா. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கு அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் ரயிலில் செல்லும் யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 40,000 செலவில் 70 பயனாளிகள் அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து ரயிலில் புறப்பட்ட பயனாளிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்ட துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அம்பேத்கரின் யாத்திரை திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து குறித்து பிரதமர் பதிலில்லை. கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவான பதிலளிக்காததால் முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். பிரதமரின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கது என்றாலும் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் திட்டம் முறையாக செயல்படவில்லை என்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஓரளவு மட்டுமே சிகிச்சை வழங்கப்படுகின்றது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் முறையான சுற்றுலா வளர்ச்சி இல்லை என்றும் ரெஸ்டோபார் திறப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரமாக செயல்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் முக்கிய பிரச்சனையாகும். அதற்காக பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், முக்கிய கோரிக்கைக்கு பதிலில்லாத நிலையில் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் மற்றும் மண்டல பொது செயலாளர் விஜய்ராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வகாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொது செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொது செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட் ஜேதுசாஸ், விஜய்ராஜ், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஹாஷிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஒரு தலைவரை எப்போது வேண்டுமானாலும் அணுக முடியும். அதனால்தான் நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் செயல்படுகிறார் என நடிகர் தாடி பாலாஜி கூறினார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், இந்த மாதம் புனிதமான மாதம். நோன்பிலிருந்து இறைவனை வேண்டுகின்றோம். விரதம் இருப்பது உடல்நலனுக்கு உகந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாய் வாழ்ந்து வருகின்றோம்.
அதற்கு இறைவனுக்கு நன்றி. ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றேன். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் வெளிநாடுகளைப் போல உயர வேண்டும். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும். நமது ஊரில் சாலைகள் முதல் வாய்க்கால்கள் வரை பல பிரச்சனைகள் உள்ளன. போதை பழக்கம் அதிகரித்து உள்ளது. நம் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கின்றேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கின்றேன். அதற்காகத்தான் தொழிலையெல்லாம் விட்டு வந்திருக்கின்றேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். கரிக்கலாம்பாக்கத்தில் அடிப்படை வசதியின்றி மக்கள் சாலை மறியல். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் உட்பட்ட கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள சக்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்க வாசகர் நகர் பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்டோர் கரிக்கலாம்பாக்கம் வில்லியனூர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கரிக்கலாம்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் தொகுதி எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் தொலைபேசியில் பேசி 1 வாரத்திற்குள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 17வது ஆண்டு விழா. புதுச்சேரி வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் வில்லியனூர், உருவையாறு, மூகாம்பிகை நகர் ஆகிய இடங்களில் இயங்கி வரும் லிட்டில் ஜீனியஸ் பாலர் பள்ளியின் 17வது ஆண்டு விழா பள்ளி தாளர் வனஜா சிவக்குமார் தலைமையில் நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறை பேராசிரியரும் முன்னாள் டீன் மற்றும் திறன் மேம்பாட்டு மைய இயக்குநருமான முனைவர் வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் தனது உரையில் குழந்தைகளை வளர்க்கும் முறை மற்றும் அவர்களின் கல்வி கற்கும் விதம் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விழாவில் மழையர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் அவர்களின் பேச்சுத்திறனை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. தாளர் வனஜா சிவக்குமார் அனைவரையும் வரவேற்று இறுதியில் நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்கையாந்தோப்பு பகுதியில் உள்ள பேபி சாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். ஊடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவரணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். தொடர்ந்து பேபி சாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதல்களை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் இராணுவ தாக்குதல்களை கண்டித்து புதுச்சேரியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி காட்டன் மில் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இடதுசாரி மற்றும் சமூக அமைப்பினர் பங்கேற்றனர். ஈரானின் தேசிய இறையாண்மை மீறப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஒப்பந்தங்களும் ஐநா சாசனமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்கா இஸ்ரேல் யுத்த நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா ஒன்றிய அரசு உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சியினர் கலந்து கொண்டனர். கஞ்சா விற்ற 2 வாலிபர்கள் கைது.
105 கிராம் கஞ்சா செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி உருவையாறு திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார் பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்கலம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையாறு புதுநகரை சேர்ந்த முகிலன் மற்றும் கரிக்கலாம்பேட்டு சுபாஷ் நகரை சேர்ந்த தமிழரசு என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் ரூபாய் 1100 ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டக்குப்பத்தில் புதிய நகராட்சி அலுவலகம் திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கல் எம்எல்ஏ லட்சுமணன் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் இன்று புதிய நகராட்சி அலுவலக கட்டிட திறப்பு விழா மற்றும் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக புதிய கட்டிடத்தை முறைப்படி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் பகுதியில் விழா கோலம் பூண்டது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மனோன்மணி அம்மன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆர். லட்சுமணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். அவர் கோட்டக்குப்பம் பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோட்டக்குப்பம் நகர செயலாளர் திரு ஜெயமூர்த்தி முன்னின்று கவனித்தார். நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சரவணன் 25வது வார்டு திமுக கவுன்சிலரும் பக்ருதீன் கோட்டக்குப்பம் நகர துணை செயலாளர் மற்றும் நகர நிர்வாகிகள், நகராட்சி உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதிய நகராட்சி அலுவலகம் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதன் மூலம் கோட்டக்குப்பம் பகுதி மக்களின் நிர்வாக ரீதியிலான தேவைகள் இனி விரைந்து முடிக்கப்படும் என விழாவில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்கான மத்திய காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர், சுல்தான்பேட்டை முதல் மாட வீதி, கோட்டை மேடு, கண்ணகி ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 70 பயனாளிகளுக்கு அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் ரயிலில் செல்லும் யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மாநில அந்தஸ்து குறித்து பிரதமர் பதிலில்லை. கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கத்தில் அடிப்படை வசதியின்றி மக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் லிட்டில் ஜேனியஸ் பள்ளியின் 17வது ஆண்டு விழா. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.